இயேசு சிலுவையில் மொழிந்த 5ஆம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை. இந்த வார்த்தையிலே என்ன சிறப்பு இருக்கிறது என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படியல்ல. அவர் மகா பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு தீமையான வல்லமைகளை சிலுவையிலே மேற்கொண்டு மகத்தான மீட்பை சம்பாதித்த பின் தமது சரீரத்தின் தாகத்தை உணர்ந்து தாகமாயிருக்கிறேன் என்றார். நமது ஆண்டவர் நமது இரட்சிப்பை நிறைவேற்றும் இவ்வேளையிலே கடைசி வரை தெளிந்த புத்தியோடும் திடமனதோடும் பாடுகளை அனுபவிக்க தீர்மானித்திருந்தபடியால் கசப்பு கலந்த பானத்தை புறம்பே தள்ளிவிட்டார். முதலாம் பானத்தை அவர்கள் கொடுக்க அவர் வேண்டாம் என்று தள்ளினார். அதை அவர் பானம் பண்ணியிருந்தால் சிலுவையின் 7 அருமையான வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்காது. 2வது பானத்தை தாமே கேட்டு வாங்கி உட்கொண்டார். இது மயக்கம் தரும் பானமல்ல. அது மட்டுமல்ல, அவர் பட்ட சகல பாடுகளிலும் வேதனைகளாலும் அவருக்கு அளவில்லா தாகம் உண்டானது. அவரது நாவு வறண்டு தண்ணீரின் பேருள்ள ஆவலினால் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆனால் இந்த நாவின் தாகம் ஆத்துமாக்கள் மீதுள்ள தாகத்துக்கு அடையாளமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படியே ஒருவன் கிறிஸ்துவை தன் ஜீவனாக ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்படுவானானால் அதுவே அவர் தாகத்தை தீர்க்கும். அவர் எதற்காக சிலுவையில் தொங்கி பாடுகளை அனுபவித்து உயிர் துறந்தாரோ அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறுவதே அவருடைய தாகம் தீர்க்கும் வழியாகும். இன்றும் நாமும் கூட இப்படியான அவருடைய நோக்கம் நிறைவேற்றி அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க ஆயத்தமாயிருப்போமா?